தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். இதுல இந்த திட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர்கள் தலையில எப்படி திமுக அரசு மிளகா அரைச்சிருக்கு அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல இவங்க இந்த டாப்ஸ் என்ற இந்த திட்டத்துல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மொத்தம் 6 விதமான அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. முதல்ல அதை நாம பாத்துருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி மாத சம்பளத்தில் 50% பணம் என்பது உங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடைசி மாச சம்பளம் உங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னா அதுல 50,000 என்பது உங்களுக்கு ஓய்வூதியத்துல மாசம் மாசம் 50 ரூபா கேரண்டியா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த அகவிலைப்படி உயர்வுலாம் இருக்கு இல்லையா, அது தனியா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 மாதத்திற்கு ஒரு முறை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு பாத்தீங்கன்னா அகவிலைப்படி ஏறும். அரசு ஊழியர்களுக்கு எப்படி ஏறுதோ அதே மாதிரி ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் அகவிலைப்படி உயரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா, ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் பென்ஷன் தொகையில 60% என்பது அவங்க நாமினி போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க குடும்ப உறுப்பினர், அவரோட மனைவியோ அல்லது அவருடைய வாரிசுகள் யாராவது ஒருத்தர் நாமினி போட்டிருப்பாங்க. அந்த நாமினி போட்டிருக்கவங்களுக்கு இவங்களோட பென்ஷன் தொகையிலிருந்து 60% என்பது ஓய்வூதியமாக போகும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஓய்வு பெறும் பொழுது பணிக்காலத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்காங்களோ அதற்கு ஏற்றார் போல குறைஞ்சபட்சம் 25 லட்சம் கேரண்டியா கொடுப்போம் அப்படின்றாங்க. அதிகபட்சம் அவங்க சர்வீஸுக்கு தகுந்தாப்புல கொடுப்போம்ன்றாங்க. மினிமம் 25 லட்சம், அதுக்கு மேல சர்வீஸ்க்கு தகுந்தாப்புல எவ்வளவு வருதோ, அது 30 லட்சம் வருதோ 40 லட்சம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த திட்டம், இந்த டாப்ஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு பணிக்காலம் முடியாமல் பாதியிலேயே வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது கொடுக்கப்படும், உறுதியளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்பு, சரிங்களா, இந்த டாப்ஸை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நடுவுல யாராவது ஓய்வு பெறுறாங்க, அதாவது ஓய்வு பெறுறாங்க அதே நேரத்துல எழுதியும் வேலை வேணான்னு எழுதியும் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கருணை அடிப்படையில் நாங்க பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ 6 விதமான அம்சங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதற்கு முன்னால வரைக்கும் எப்படின்னா, இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் உங்களுடைய பணத்திலிருந்து அது உங்களுடைய வருமானத்திலிருந்து 10% பிடிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா 10% பிடிக்கிறாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய மொத்த பணம், நீங்க ஓய்வு பெற்ற பிறகு, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு உங்களுடைய பணம் எவ்வளவு இருக்கோ மொத்தத்தையும் நீங்க கையில வாங்கிக்கலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் 1 கோடி ரூபாய் இருக்கா, 1.5 கோடி ரூபாய் இருக்கா, அப்படியே நீங்க மொத்தமாக கையில் வாங்கி கொள்ளலாம். ஆனா டாப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. உங்களுடைய கடைசி மாத சம்பளத்துல 50% என்பது உங்களுக்கு ஓய்வூதியமா கொடுப்போம். இப்ப நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதற்கு பிறகு 1 கோடி ரூபாய் உங்களுடைய பணம் இருக்கு அப்படின்னு வைங்களேன். அந்த 1 கோடி ரூபாயை கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது 1 கோடியில இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் 50,000 மட்டும் பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. 1 லட்சம் சம்பளம் அப்படின்னா 50,000 மட்டும் தான் உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 35 வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னா அதுல 50,000 தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மீதி பணத்தை கவர்மெண்ட் வச்சுக்கும். இதே இப்ப இருக்கிற நடைமுறை எப்படி, இப்ப சிபிஎஸ்ல எப்படி அப்படின்னா, அந்த 1 கோடி ரூபாயும் நீங்க அப்படியே மொத்தமா எடுத்துக்கலாம். நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல போடலாம். அப்படி பிக்சட் டெபாசிட்ல போட்டா உங்களுக்கு வட்டியே அதுவே மாசம் ஒரு 7-8 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன் 1 கோடி ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாம அந்த 1 கோடி ரூபாயும் உங்களுக்கு சொந்தம், வட்டி பணமும் உங்களுக்கு சொந்தம். ஆனா கவர்மெண்ட், இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, மொத்த பணத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு மாசம் ஆனா உங்களுக்கு சம்பளத்துல 50% மட்டும் ஓய்வூதியத்தை கொடுத்துட்டு அந்த வட்டி பணத்திலையும் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஓய்வூதியமா வரும், முழுசா வராது. அந்த 1 கோடி ரூபாய் அமௌண்ட்டும் கவர்மெண்ட் தான் வச்சுக்கும். அப்படியே நீங்க இறந்துட்டாலும் நாமினிக்கு அந்த ஓய்வூதியத்துல 60% தான் போகும். அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ எந்த அளவிற்கு திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களோட தலையில மிளகா அரைச்சிருக்காங்க அப்படிங்கறத கவனிக்கணும். இதுல இன்னொரு பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, திடீர்னு ஆட்சி மாறுதுன்னு வைங்களேன்,
இப்ப திமுக ஆட்சி இத வந்து திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆட்சி மாறுது அப்படின்னா அவங்க என்ன கொண்டு வருவாங்க, அவங்க திடீர்னு வேற ஒண்ண கொண்டு வருவாங்க. அதனால இதுவும் பாதிக்கும். சரிங்களா? இப்ப புதுசா கொண்டு வந்த திட்டமும் பாதிக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இது சரியில்லைன்னு சொல்லி யாராவது கேஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆட்சி மாறுச்சு அப்படின்னா கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டாங்க அப்படின்னா அதனால இந்த திட்டமும் பாதிப்படையும். இதுல பழைய ஓய்வூதிய திட்டம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேறுபாடுகளை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ 1 கோடி ரூபாய வந்து கையில வாங்கிட்டு போறவன் புத்திசாலியா, ஆனா அந்த 1 கோடி ரூபாயும் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு அதுல இருந்து நீ எனக்கு மாசம் 50% வந்து சம்பளத்துல 50% மட்டும் எனக்கு மாசம் மாசம் பென்ஷனா கொடுன்னு கேட்டு வாங்குறவன் புத்திசாலியா? இதுல யாரு புத்திசாலி? 1 கோடி ரூபாய கையில வாங்கிட்டு டீசெண்டா போய் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போடு, இல்லன்னா அந்த 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு லேண்ட் வாங்கு, நகை வாங்கி போடு. இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? இவன் தான் புத்திசாலி. சோ இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனா ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களே, உங்க தலையில திமுக நல்லா முளக அரைச்சிருக்காங்க. நீங்களும் வந்து ஜனவரி 6ஆம் தேதி நடக்கவிருந்த அந்த போராட்டத்தை தள்ளி வச்சிட்டீங்க. சோ உங்களை வந்து எப்படி எல்லாம் வந்து கார்னர் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த அரசு ஊழியர்களால பேசவும் முடியல. எங்களோட 20 வருஷ போராட்டம் நிறைவுக்கு வந்தது, எங்களோட கோரிக்கை நிறைவேறிடுச்சுன்னு சொல்றாங்களே தவிர அதுல என்ன மைனஸ் இருக்குங்கிறது இவங்க யோசிக்கவே இல்லை. உண்மையிலே இவங்களா படிச்சவங்க தானா அப்படிங்கறதே தெரியல. சோ சிபிஎஸ், ஓபிஎஸ், டாப்ஸ் இப்ப மாறிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் இருக்கு, அப்புறம் சிபிஎஸ், இப்ப டாப்ஸ். இப்ப நாளைக்கு வேற கவர்மெண்ட் வந்து அவங்க வேற ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு நிலையற்ற தன்மையா இருக்கு. அதனால பல அரசு ஊழியர்களுக்கு எதை வந்து செயல்படுத்துறது அப்படின்னு கவர்மெண்டே வந்து கொஞ்சம் நல்ல கன்ஃபியூஸ் ஆகும். அவங்களுக்கே வந்து யோசிக்க தோணும், எதை கொண்டு வரலாம், எதை செய்யலாம் அப்படின்னு. சோ ஆட்சி முடியக்கூடிய நேரத்துல திமுக கவர்மெண்ட் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. எதனால அவங்க அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, தற்காலிகமா இவங்க வாயை அடைக்கணும். அதற்காக டிஎம்கே இப்படி செஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா காலம் காலமாக இந்த துப்புரவு பணியாளர்களும் இந்த நர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுக்கல. அதுவும் துப்புரவு பணியாளர்களை கொஞ்சம் கூட மதிக்கல. இப்ப ஏன் அரசு ஊழியர்களுக்கு வந்து அவசர அவசரமா இந்த டாப்ஸ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்க்கணும். யாரு? நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் வாதியாருங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எலெக்ஷன் டியூட்டி பார்க்கணும். சோ இந்த நேரத்துல அவங்கள வந்து ஏதாவது பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் டியூட்டி பார்க்கும் பொழுது நமக்கு எதிராகவே கள்ள ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கு. ஆனா அந்த பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு ஊழியர்களை திமுக நல்லா ஏமாத்தி இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க வாயை அடைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு அரசு ஊழியர்களோட வாயை அடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களால போராட்டமும் நடத்த முடியாது, இந்த டாப்ஸ வந்து செயல்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இந்த வாத்தியாருங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க.